ஹலோ ஆல், வணக்கம். டெஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இது. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்ப்போம். அதில் இருந்து டெஸ்ட் எப்படி ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தடுத்து பார்ப்போம் அதெல்லாம். ஸோ டெஸ்ட் என்ன? ஏன் டெஸ்ட் தேவைப்படுது? நீங்கள் செலினியம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறீங்க. ஒரு வெப்சைட் ஆட்டோமேட் பண்ணுறீங்க. ஓகேவா? மேனுவல் டெஸ்டிங்லேருந்து உங்களால் ஆட்டோமேஷன் மூலமாக உங்கள் ஒர்க்கை குறைக்க முடியுது. ஆனால் இங்கே கம்பெனிஸ்க்கு உங்கள் ஒர்க்கை குறைக்கிறது தேவையில்லை. அதை கம்ப்ளீட்டாக டெஸ்டர் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட் பண்ணணும். புரியுதா? சார் நான் லாகின் லாக் அவுட் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நான் ஆட்டோமேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஓகேவா? அது டெஸ்ட் கேஸ் தான் ரன் ஆகுதா? அதான் கேள்வி. புரியுதா? நீங்கள் டெவலப் பண்ணுறது எதுவுமே இன்னும் டெஸ்ட் கேஸ் தான் ரன் ஆகல. உங்கள் வேலையை குறைக்க ஆட்டோமேட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் டெஸ்ட் கேஸ் தான் ரன் ஆகணும். ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ் தான் ரன் ஆகணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இதெல்லாம். இது டிடிடி டெஸ்ட் ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஆட்டோமேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற டெஸ்ட் ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இந்த டெஸ்ட் என்ஜின்றது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஜாவா. சிம்பிள். இது ஜே யூனிட் இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்தது. ஓகேவா? அந்த ஜே யூனிட்லேருந்து இன்ஸ்பயர் ஆயிருந்தா இந்த டெஸ்ட் என்ஜின் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் என்ஜின்லாம் மைண்டில் என்ன வரணும்? ஓகே, ஜே யூனிட்டோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த டெஸ்ட் என்ஜின். உங்களுக்கு டெஸ்ட் என்ஜினோட தேவை என்னன்னு நான் சொல்கிறேன். சரியா? அதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம், அதில் செலினியமோட கோட் இருக்குது. ப்ரௌசரை லான்ச் பண்ணுற கோட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த google.com வெப்பேஜ் லோட் ஆகுது. ஜிமெயில் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். அதை ஒரு பாத்தில் பேஸ்ட் பண்ணுறோம். இது ஒரு நார்மல் செலினியம் ப்ரோக்ராம். சரியா? இதில் ஆட்டோமேஷன் நடக்குது இல்லை? இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமாக நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அதோட அவுட்புட் என்ன நடக்கும்? அந்த வேலை செய்யும், அவுட்புட் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் இது ஒரு டெஸ்ட் கேஸ் தான் கன்சிடர் ஆகாது. இது பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எலமெண்ட்டில் ஐடி தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோ. நான் வாண்டடாக தப்பான ஐடி கொடுக்குறேன். சரியா? ஆனால் ஐடி கரெக்டாக இருந்தால் எலிமெண்ட் ஃபைண்ட் ஆகல. எலிமெண்ட் ஃபைண்ட் ஆகலை, ஏதோ ஒரு ரீசன்னால ஃபைண்ட் ஆகலன்னு வச்சுப்போம். நெகட்டிவ் சினாரியோ ரன் பண்ணுறோம். google.com லான்ச் ஆயிருக்கு. ஆனால் எலிமெண்ட் ஃபைண்ட் ஆகலை. ஃபைண்ட் ஆகும்போது பேக்ரவுண்டில் எக்ஸப்ஷன் அடிச்சு. அந்த எக்ஸப்ஷன் பேர் தான் நோ சச் எலிமெண்ட். ஓகேவா? நோ சச் எலிமெண்ட். ஆனால் உண்மையாகவே அந்த எலிமெண்ட் கரெக்டாக நம்ம போட்டும் கூட சில நேரங்களில் ஃபைண்ட் ஆகாமல் இருக்கலாம். பட்டன் கிளிக் ஆகாமல் இருக்கலாம். இதெல்லாம் ரியல் ப்ராப்ளம்ஸ். அந்த ரியல் ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் உங்கள் கோடு. சரியா? இங்கே என்ன நடக்குது? பேக்ரவுண்டில் எக்ஸப்ஷன் அடிக்குது. ஆனால் எனக்கு ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆச்சா? இல்லை. கரெக்டா? இது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லுதா? இல்லை. இதெல்லாம் ஒரு டெஸ்டர் பண்ணுவார். ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற டூல் தான் டெஸ்ட் என்ஜின். செலினியம் ஆட்டோமேட் பண்ணும். ஆனால் டெஸ்ட் என்ஜின் அதை ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸை தான் மாற்றும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிளில் தான் நம்ம இந்த டெஸ்ட் என்ஜின் சாப்டர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ஜின் ப்ரோக்ராமை எழுத போகிறோம் எக்லிப்ஸில். அதுக்கு முன்னாடி எக்லிப்ஸில் உங்ககிட்ட ஒரு பிளக்இன் இருக்கணும். டெஸ்ட் என்ஜினோட பிளக்இன் அது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். விண்டோஸ் போங்க, சாரி ஹெல்ப் கிளிக் பண்ணுங்க, எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் போங்க. ஓகே, இந்த மார்க்கெட் பிளேஸில் டெஸ்ட் என்ஜின் சர்ச் பண்ணுங்க. இங்கே டெஸ்ட் என்ஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கோ டெஸ்ட் என்ஜி ஃபார் எக்லிப்ஸ் அப்படின்ற இந்த பிளக்இன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பாருங்க. என்னோட எக்லிப்ஸில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதனால தான் ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. சரியா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த பிளக்இன் இருந்தால் தான் நம்மளால டெஸ்ட் என்ஜி கிளாஸை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் கிளிக் பண்ணி நியூ, இன்ஸ்டெட் ஆஃப் ஜாவா கிளாஸ் அதர் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் என்ஜி கிளாஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியுது பாருங்க. சரியா? அப்போ எக்லிப்ஸில் இந்த பிளக்இன் இருக்குன்னு அர்த்தம். ஃபைன். ஃபர்ஸ்ட் பிளக்இன் பண்ணணுமா? ரெண்டாவது என்னன்னா ஜார் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். செலினியம்ன்றது ஒரு ஜார் ஃபைல். அதை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம்.
கான்ஃபிகர் பண்ணுறோம். அதே மாதிரி டெஸ்ட்என்ஜியும் ஒரு ஜார் ஃபைல் தான். ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது மெவன் ப்ராஜெக்ட். நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது மெவன் ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கு மெவன் பற்றி தெரியல, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட்என்ஜியை பார்க்குறீங்க அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் நீங்கள் மெவன் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. அதுக்கான கோடு ஆல்ரெடி நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துடுங்க. ஸோ இது ஒரு மெவன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மெவன் ப்ராஜெக்டில் நம்ம ஈஸியாக ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா pom.xml ஆல்ரெடி செலினியமோட ஜார் ஃபைல் கான்ஃபிகர் ஆயிருக்கு. டிபெண்டன்சி நம்ம மெவனில் எல்லாமே டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் நம்ம அடுத்ததாக டெஸ்ட்என்ஜியோட டிபெண்டன்சியும் போட போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட்என்ஜி மெவன் டிபெண்டன்சின்னு சர்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த mvn-repository.comல தான் அந்த டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். ஓகே, இப்போ டெஸ்ட்என்ஜி செக்ஷனுக்கு போயிட்டோம். இங்கே நம்ம ஒரு வேர்ஷனை சூஸ் பண்ணுறோம். நான் வந்து இப்போ 7.10.2 இதை கிளிக் பண்ணுறேன். இது ஒரு டிபெண்டன்சி இங்கே அவைலபிளாக இருக்குது. சரியா, நம்ம இதை காப்பி பண்ணுறோம். இப்போ இதை எக்லிப்ஸில் டிபெண்டன்சிஸ்குள்ள ஒன் ஆஃப் த டிபெண்டன்சி இருக்கு. கரெக்டா, நம்ம இதுக்கு அடுத்த டிபெண்டன்சியாக போடணும். ஓகேவா, டிபெண்டன்சிஸ் ஓப்பனிங் டேக், டிபெண்டன்சிஸ் க்ளோசிங் டேக். கரெக்டா, இதுக்குள்ள நிறைய டிபெண்டன்சி இருக்கலாம்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு டிபெண்டன்சியும் ப்ராப்பராக ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் செலினியம் டேக்ஸ். இதுக்கு டிபெண்டன்சி ஓப்பனிங் டேக், டிபெண்டன்சி க்ளோசிங் டேக். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்என்ஜி இதை பேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்படி பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்என்ஜி ஜார் மெவன் டிபெண்டன்சி டவுன்லோட் ஆகிருக்கும். பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணணும். இப்போ மெவன் டிபெண்டன்சிஸில் போனீங்கன்னா தேடினீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க, டெஸ்ட்என்ஜி 7.10.2 ஜார் இங்கே அவைலபிளாக இருக்கு பாருங்க. அப்போனா அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருச்சு, இந்த ப்ராஜெக்டில் கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஸோ டெஸ்ட்என்ஜி ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். டெஸ்ட்என்ஜி ஃபைலும் ஒரு ஜாவா ஃபைல் தான். ஸோ இட் இஸ் அ .java ஃபைல். ஓகேவா, அப்போ என்ன டிஃப்ரென்ஸு? நார்மல் ஜாவா ஃபைல் என்ன பண்ணுவீங்க, ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுவீங்க, இல்லைனா மெத்தட்ஸ் நிறைய இருக்கும். கரெக்டா, அதே மாதிரி தான் டெஸ்ட்என்ஜியும் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கும் நார்மல் ஜாவா ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, டெஸ்ட்என்ஜி மெத்தட்ஸ் எல்லாமே அனடேஷன் மூலமாக டெவலப் ஆகிருக்கும். அனடேஷன்ஸ் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெஸ்ட்என்ஜி ஃபைலை கிரியேட் பண்ணலாம். சோர்ஸ் டெஸ்ட் ஜாவாவில் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். நியூ பேக்கேஜ் டெஸ்டிங். ஓகே, இதில் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன். நியூ கிளாஸ், நார்மல் ஜாவா கிளாஸ் மாதிரியே கிரியேட் பண்ணலாம். test1 கிளாஸ் நேம் வந்து test1. ஆனால் நீங்கள் வந்து மெயின் மெத்தட்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. வெறும் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஸோ பப்ளிக் கிளாஸ் test1 அப்படின்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மொத்தம் எத்தனை அனடேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். நார்மல் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட், பப்ளிக் வாய்ட், ஸ்டாட்டிக்லாம் போகக்கூடாது, நார்மல் நான் ஸ்டாட்டிக் மெத்தட். டெஸ்ட் கேஸ் 1 போடுறோம். டெஸ்ட் கேஸ் 1. சரியா, மெத்தட் ஓப்பன் பண்ணுறோம், மெத்தடை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் சும்மா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட் கேஸ் 1. ஸோ இது வெறும் மெத்தட் தான். சரியா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷனை பார்ப்போம். எப்போ இதில் ஒரு மெயின் மெத்தட் இருந்தா. ஓகேவா, ஆனால் இங்கே மெயின் மெத்தட் இல்லாதனால ஜாவா அப்ளிகேஷன் இல்லை. பட் இது டெஸ்ட்என்ஜி ப்ரோக்ராமாக கன்சிடர் பண்ணல, அதனால தான் டெஸ்ட்என்ஜி ரன் பண்ணுற ஆப்ஷனும் காட்டல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அனடேஷன்ஸை புரிஞ்சுக்கணும். மொத்தம் என்னென்னலாம் அனடேஷன்ஸ் இருக்குன்றத நான் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் அனடேஷன் வந்து அட் டெஸ்ட். ஒரு மெத்தட் முன்னாடி அட் டெஸ்ட்னு போடணும். ஓகே, இப்படி போட்ட உடனே உங்களை வந்து இம்போர்ட் பண்ண சொல்லும்.
டெஸ்ட்என்ஜி org டெஸ்ட்என்ஜி டாட் அனோட்டேஷன்ஸ்ன்ற பேக்கேஜ்க்குள்ள இந்த அனோட்டேஷன் கோடா இருக்கு. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இதை போட்ட உடனே இது ஒரு டெஸ்ட்என்ஜி ஃபைலாக மாறிடும். ஓகேவா, இது ஒரு டெஸ்ட் கேஸாக மாறிடும். ஓகேவா, டெஸ்ட்என்ஜி என்ன பண்ணோம்? ஓகே, டெஸ்ட். அப்போ இது ஒரு டெஸ்ட் கேஸ். இதுக்குள்ளே எழுதுறதெல்லாம் டெஸ்ட் கேஸ் 1. இதுக்கு மீனிங்ஃபுல் நேம் நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம். சரியா, இப்போ இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரன் அஸ் டெஸ்ட்என்ஜி டெஸ்ட்னு வருது பாருங்க. அப்போ இதை ஒரு டெஸ்ட்என்ஜி ப்ரோக்ராமாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது எக்லிப்ஸ். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, யூஸ்வலாக நீங்கள் ஜாவா ஃபைல் ரன் பண்ணீங்கன்னா ஜென்ரலாக அந்த கோடுக்கான அவுட்புட் கிடைக்கும். ஆனால் சின்ஸ் டெஸ்ட்என்ஜி எழுதுனதுக்கு அப்புறம் நான் முன்ன சொன்ன மாதிரி இது டெஸ்ட் கேஸாக கன்சிடர் பண்ண சொன்னல. இங்கே பாருங்க, டோட்டல் டெஸ்ட் ரன் 1. ஓகேவா, இதில் எவ்வளோ பாஸ் ஆயிருக்கு? பாஸ் 1. இன்கேஸ் ஃபெயிலாக இருந்தால் ஃபெயில் காட்டும். இன்கேஸ் 4-5 டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ் கவுண்டிங்கை காட்டும். ஓகேவா, ஸ்கிப் ஆகுறது. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் பர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்குது. பாஸ்ன்னு காட்டுது ஸ்டேட்டஸ். டெஸ்டிங்ன்ற பேக்கேஜ்குள்ள டெஸ்ட் 1ன்ற கிளாஸ்க்குள்ள டெஸ்ட் கேஸ் 1ன்ற மெத்தட் பாஸ் ஆயிருக்கு. சரியா, இப்போ அடுத்த அனோட்டேஷன் நான் சொல்ல போறேன். அதுதான் பிஃபோர் மெத்தட். இது ஒரு அனோட்டேஷன். இதுக்கு ஒரு மெத்தட் எழுதணும். ஓகேவா, அனோட்டேஷன்ஸ் எப்பவுமே மெத்தட் மேலே எழுதணும். பப்ளிக் வாய்ட் பிஃபோர் மெத்தட். ஓகேவா, இப்போ இது இம்போர்ட் பண்ண பார்ப்போம். இம்போர்ட் பிஃபோர் மெத்தட். சரியா, ஸோ மெத்தட் நேம் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாங்க. டெஸ்ட் கேஸ் 1 நான் கொடுத்தேன். நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் லாகின் டெஸ்ட் இல்லைனா டேஷ்போர்ட் டெஸ்ட் ஏதாவது அந்த மீனிங்ஃபுல்லான டெஸ்ட் கேஸுக்கு ஈக்குவலண்ட்டான நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு டெஸ்ட் கேஸாக உறுதி செய்யப்படுறது டெஸ்ட்ன்ற அனோட்டேஷன் மூலமாக தான். அதே மாதிரி தான் இந்த பிஃபோர் மெத்தடும். இந்த அனோட்டேஷன் பிஃபோர் மெத்தட் இருக்கிறதுன்றதுனாலேயே அதே மெத்தட் நேம் தான் எழுதணும் அவசியம் இல்லை. இது கூட டேட்டா எது ஒன்றா கொடுத்துக்கலாம். சரியா, நான் இப்போதைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அனோட்டேஷன் நேம்லேயே மெத்தட் நேமாக கொடுக்குறேன். பிஃபோர் மெத்தட்ன்றதையே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடுறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ண போகிறேன். ரைட் கிளிக், ரன் ஆஸ் டெஸ்ட்என்ஜி டெஸ்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு டோட்டல் டெஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா 1 தான் காட்டும். ஏன்னா டெஸ்ட்ன்றது மட்டும் தான் அது டெஸ்ட் கேஸாக எடுத்துக்கும். ஓகேவா, அப்போ இந்த பிஃபோர் மெத்தட் எப்போ ரன் ஆயிருக்கும்னா இந்த லாகை பார்த்தா தெரியும். இந்த எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட் கேஸ் 1 இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் மெத்தட் அதை ரன் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, அப்போ பிஃபோர் மெத்தட் வந்து டெஸ்ட் கேஸை ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த பிஃபோர் மெத்தட்ன்ற பிளாக் ஆஃப் கோட் ரன் ஆகும். அப்போ அதில் என்ன எழுதணும்னா அது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆட்டோமேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அனோட்டேஷன்ஸில் டெஸ்ட் வந்து ஆக்சுவல் டெஸ்ட் மெத்தட். ஓகேவா, பிஃபோர் மெத்தட் வந்து just a block of code execute before test method. அப்ப after method ஒன்று இருக்கு. after method இது என்ன பண்ணும்னா block of code execute after test method. after test method. இப்போ நான் ஒரு பேஜுக்கு ஆஃப்டர் மெத்தட மேலே போடுறேன். ஆஃப்டர் மெத்தட். இப்போ ஆஃப்டர் மெத்தட் நேம் மாற்றுவோம், இம்போர்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் மெத்தட். ஓகேவா, மெத்தட் நேம் டூப்ளிகேட் ஆகுது, ஏற்கனவே பிஃபோர் மெத்தட் இருக்கு. ஸோ ஆஃப்டர் மெத்தட்னு எழுதியாச்சு. அதையே இங்கே போடுவோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற ஆர்டரில் இது ரன் ஆகாது. ஃபர்ஸ்ட்டு ஆஃப்டர் மெத்தட் இருக்கு, அப்புறம் டெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பிஃபோர் மெத்தட் இருக்கு. பட் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. ஒரே டெஸ்ட் கேஸ் தான், டெஸ்ட் ரன் வந்து 1 தான். ஆனால் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுறது பாருங்க பிஃபோர் மெத்தட், அதுக்கப்புறம் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும்,
அப்புறம் ஆஃப்டர் மெத்தட் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு சினாரியோ டெஸ்ட் பண்ணணும். ஆனால் அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணோம்னா அப்போ லாகின் கூட இங்கே நீ எழுதி வைக்கலாம். ஆக்சுவல் டெஸ்ட் கேஸை டெஸ்ட் மெத்தடில் எழுதலாம். அப்புறமா லாக் அவுட் பண்ணுற கூட நீங்கள் ஆஃப்டர் மெத்தடில் எழுதி வைக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி டெஸ்ட் கேஸ் ரன் ஆகுது மாதிரி லாகின் ஆகும், அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் லாக் அவுட் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்கிட்ட 2 டெஸ்ட் மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் இன்னொரு மெத்தட்ல போடுறேன். டெஸ்ட் கேஸ் 2, டெஸ்ட் கேஸ் 2. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் டெஸ்ட் டெஸ்ட். ஸோ இப்போ டெஸ்ட் ரன் 2 மொத்தம் பாஸ்ட் டெஸ்ட் கேஸ் 1 பாஸ்ட் டெஸ்ட் கேஸ் 2. ஏன் ஃபெயில் ஆகாதுன்னா எந்த ஒரு எரரோ எக்ஸப்ஷனும் அடிக்கல, சிம்பிளா அந்த கோட் ரன் ஆயிருக்கா, அப்போ அது பாஸ்னு ஆட்டோமேட்டிக்கா அது முடிவு பண்ணிடும். அந்த மெத்தட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு எரரோ அடிக்கல, எந்த ஒரு எக்ஸப்ஷன் அடிக்கலன்னா பாஸ். இப்போ இதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட் கேஸ் 1 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகுது. ஆனால் நான் சொன்னேன்ல, எப்பெல்லாம் டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகுதோ அதுக்கு முன்னாடி பிஃபோர் மெத்தட் இருந்ததுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். ரன் ஆயிடுச்சா? எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட் கேஸ் 1. அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் டெஸ்ட் மெத்தட் ரன் ஆச்சோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் மெத்தட் ரன் ஆகும். ஆஃப்டர் மெத்தட் இப்போ மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் கேஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது கோடு, எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட் கேஸ் 2. ஆனால் ரூல் என்னது? எப்பெல்லாம் டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகுதோ அப்போ பிஃபோர் மெத்தட் ரன் ஆகணும்னு சொன்னால, ஸோ திரும்பவும் அந்த பிஃபோர் மெத்தட் கால் ஆகும். ஸோ இந்த சினாரியோவில் பிஃபோர் மெத்தட் 2 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு, ஏன்னா இப்போ 2 டெஸ்ட் கேஸ் கரெக்டாக. அதே மாதிரி ஆஃப்டர் மெத்தட் டெஸ்ட் கேஸ் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஆஃப்டர் மெத்தட் ரன் ஆகுது. ஸோ பிஃபோர் மெத்தட் ஆஃப்டர் மெத்தட் வேலை என்னன்னா, எப்பப்பெல்லாம் டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகுதோ அப்போ முன்னாடியும் டெஸ்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடியும் ரன் ஆகணும். இப்போதைக்கு இந்த செஷனை முடிச்சுப்போம். ஆனால் இந்த அனடேஷன்ஸ் டாபிக் இன்னும் முடியல. பேசிக்கா 3 அனடேஷன் பார்த்துருக்கோம். இன்னும் பெண்டிங் இருக்கிற மொத்த அனடேஷன்ஸையும் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், எப்படி செலினியமோட இன்டகிரேட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.